ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். 35,400 இருந்து 1,12,000 வரைக்கும் சம்பளங்க. லைப்ரரி அசிஸ்டண்ட், இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் அப்படின்ற வேலைக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் வேலைக்குமே 25,500 81,100. கரண்ட்டாக நீங்கள் டைப்பிங்கே நல்லபடியாக தெரிஞ்சவங்கனாலுமே உங்களால் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 15/12/2025. இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 2 வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40 பக்கத்துக்கு வெளியாக இருக்குங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வேலை வாய்ப்பு, நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. வழங்குறது யார் அப்படின்னா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களே, NHAI. அவங்க தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது நீங்கள் கேட்கலாம், கவர்மெண்ட் இந்தியா எக்ஸாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கவர்மெண்ட்டோட எக்ஸாம் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், இது கவர்மெண்ட் வேலை தான். சரிங்களா? ஸோ டெப்டி மேனேஜர் வேலை, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, 56,100 1,77,500 வரைக்கும் சம்பாதிக்கலாம். சரிங்களா? வயது அதிகபட்சம் 30 இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி இருக்குங்க. யூஆர் கேட்டகரியில் 5, ஓபிசியில் 2, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1 அண்ட் பிடபிள்யூபிடியில் 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? அடுத்த வேலைவாய்ப்பு லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் அப்படின்ற வேலைவாய்ப்புக்கு 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதிகபட்ச வயது 30 இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி யூஆர் கேட்டகரியில் இருக்குது. சரிங்களா? அடுத்த வேலைவாய்ப்பு ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு வேலைவாய்ப்புக்கு அதிகபட்ச வயசு 30 இருக்கணுங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதுக்குமே 35,400 இருந்து 1,04,000 வரைக்கும் சம்பளம். சரிங்களா? அடுத்த வாய்ப்பு அக்கௌண்டன்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே உங்களுக்கு 29,200 இருந்து 92,300 வரைக்கும் சம்பாதிக்கலாம். 42 வேக்கன்சி இருக்குங்க. இதில் பிடபிள்யூபிடிக்கு ஒரு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு ஸ்டெனோகிராஃபர் வேலைக்கு 25,500 இருந்து 81,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. வயது அதிகபட்சமாக 28 இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அவங்க ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க. அதனால நீங்கள் பயப்படாதீங்க, இவ்வளோ தான் வயசா அப்படின்னு யோசிக்காதீங்க. ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சரிங்களா? 31 வேக்கன்சி இருக்குங்க. இதுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, NCL, EWS அப்படின்னு சொல்லி நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வயதோட ரிலாக்ஸேஷன் எப்போவுமே கவர் ஆகும். குரூப் ஏ அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு, டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. சரிங்களா? குரூப் சியில் அக்கௌண்டன்ட் வேலைக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. குரூப் சியில் ஸ்டெனோகிராஃபர் வேலைக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. கடைசி நாள் நான் சொல்லிட்டேங்க இல்லையா, 15/12/2025 அப்ளை பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சம்பளம் அப்படின்றது சொல்லிட்டேன் நான். என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா, டெப்டி மேனேஜருக்கு நீங்கள் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸு இல்லை MBA படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்குமே நீங்கள் லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ஹிந்தி வித் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரி தெரிஞ்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புமே உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி வேணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸ்டெனோகிராஃபர் வேலைக்குமே பேச்சுலர் டிகிரி வேணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இதில் பேச்சுலர் டிகிரி இதுதான் படிச்சிருக்கணும், அதுதான் படிச்சிருக்கணும் இல்லைங்க. வயது 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா வயது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC STனா 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கோங்க. ஓபிசினா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கோங்க. பிடபிள்யூபிடினா SC STக்கு 15 வருஷம், ஓபிசிக்கு 13 வருஷம், யூஆர் ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 வருஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே வயதை நீங்கள் கூட்டிக்கோங்க. ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா SC STக்கு பிடபிள்யூபிடிக்கு ஃபீஸே கிடையாதுங்க. ஃபீஸே இல்லாமல் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதே அன்ரிசர்வ்டு OBC EWSனால் ப்ராசஸிங் ஃபீ 500 இருக்குங்க. சரிங்களா மக்களே? லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் மக்களே.